ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளே யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 3 கலர் பேசிக்காக இருந்தால் போதும். மற்ற கலர்ஸ் எல்லாமே நம்மளே ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த 3 கலர்ஸ் என்னென்ன, அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாஸ் கேலரி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் கலர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறது ஒரு டால்கம் பவுடர் தான். ஸோ இது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற பவுடர் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சிலது சாண்டில் கலர் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம 12 கலர் ரெடி பண்ணுறோம். ஸோ இதுக்கேற்ற அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர் போட்டுட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கலரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்காக 3 கலர் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது 3 கப்பில் நான் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 3மே ஈக்குவலான அளவில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 3 கலர்ஸ் இல்லாமல் இந்த ஒயிட் மட்டும் தனியாக ஒரு கப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இது 4 கப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேசிக்கான 3 கலர்ஸில் ஒன்று தான் இந்த ப்ளூ கலர். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் இங்க் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா திக்னஸாக டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் நிறையா இங்க் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இங்க்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உஜாலா நீலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய இங்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது கலர் என்ன அப்படின்னா ரெட்டு தான். ஸோ அந்த ரெட் கலருக்காக நான் ரெட் இங்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெட் கலருமே நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் குங்குமம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் இங்க் கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் குங்குமம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்கான ரெட்டிஷ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 3வது கலர் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த மஞ்சள் தூள் தான். ஸோ இந்த மஞ்சள் தூள் நான் 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். இதுவுமே நல்லா டார்க்கான கலராக வரணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் நல்லா நிறையா மஞ்சள் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கரெக்டான அளவு, அதாவது வாட்டர் கலர் பெயிண்ட்டு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரைமரி கலர்னு சொல்லக்கூடிய அந்த 3 கலர்ஸ் இது தான், ப்ளூ, ரெட் அண்ட் எல்லோ. அப்புறம் இந்த ஒயிட்டும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 8 கலர்ஸ் இந்த 4 கலர்ஸ்லேருந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது ப்ளூ கலர் தான். ஸோ இந்த எல்லோ அண்ட் ப்ளூ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் க்ரீன். ஸோ இப்போ நமக்கு க்ரீன் கலர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2 ஸ்பூன் எல்லோ கலர், 1 ஸ்பூன் நான் இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 கலர்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான க்ரீன் கலர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ரெடி பண்ண போகிற கலர் ஆரஞ்ச். இதுக்கு நம்ம ரெட் கலரும் எல்லோ கலரும் ஆட் பண்ணணும். ஸோ ரெட் கலர் கம்மியாகவும் எல்லோ கலர் அதிகமாகவும் இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்காக ரெட் அதிகமாகவும் ஆரஞ்சு கம்மியாகவும் ஆட் பண்ணிட்டேன். அதனால ஒயிட் கலர் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ஆரஞ்சு கலரும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ரெடி பண்ண போகிற கலர் பர்பிள் கலர். இதுக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் ப்ளூ கலர் அதிகமாக இருக்கணும். ஸோ ரெட்டு 2 ஸ்பூனும் ப்ளூ கலர் 3 ஸ்பூன், அதை விட அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் ஷேடிங் கிடைக்க வரைக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ப்ளூ கலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா டார்க்கான பர்பிள், அதாவது நவாப்பழ கலர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அந்த கப்பில் பார்க்கும்போது பிளாக் மாதிரி தெரியுது, ஆனால் இந்த ஸ்பூனில் இருக்குது பாருங்கள், அந்த கலர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பர்ஃபெக்டான பர்பிள் கலர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ரெடி பண்ண கலர்ஸ்லயே இந்த பர்பிள் கலர் வந்து நல்லா பர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம க்ரீன் அண்ட் ஒயிட் 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, லைட் க்ரீன் ஷேட் கிடைக்கும். ஸோ இதுக்குமே ஒயிட் அதிகமா இருக்கணும். க்ரீன் கலர் வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு லைட் க்ரீன் கிடைக்கும். ஸோ இத 2யும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லைட் க்ரீனும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான். லைட் க்ரீன் வந்து டக்குன்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்ததாக ரெடி பண்ண போகிற கலர் ப்ரௌன். இதுக்கு க்ரீன் அண்ட் ரெட்டையும் ஆட் பண்ணணும். அதாவது டார்க் க்ரீன் அண்ட் ரெட் 2 கலரையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பவுடரில் செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பவுடர் வந்து அடிப்பக்கத்தில் போய் நல்லா தேங்கிரும். அப்போ மேலே வந்து அதோட அந்த வாட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கலர் கிடைக்காது. ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலருமே நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண போகிறது ஸ்கை ப்ளூ கலர் தான். ஸோ இது ரெடி பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒயிட் அண்ட் ப்ளூவையும் ஆட் பண்ணணும். ஸோ ஒயிட் கலர் அதிகமாகவும் ப்ளூ கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணணும். ஸோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்கை ப்ளூ கலருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண போகிறது பிங்க் கலர். ஸோ இந்த பிங்க் கலர் ரெடி பண்ணுறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒயிட் அண்ட் ரெட்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிங்க் கலர் கிடைக்கும். ஸோ ஒயிட் வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது ஒயிட் கலர் அதிகமாகவும் ரெட் கம்மியாகவும் இருக்கணும். அதனால ஒரு ரெட் கலர் வந்து ஒரு ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டான பிங்க் கலர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பிங்க் கலர் வந்து இப்போ கிடச்சிருக்கு. இதை விட டார்க்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு 1 ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டே கிடச்சிரும். இல்லைன்னா வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு மைல்டான பிங்க் கலர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிங்க் கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஸ்பூன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தப்பாக ஒரு கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கலர் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்போ நான் அடுத்ததாக ரெடி பண்ண போகிற கலர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர். ஸோ இந்த 2 கூட இன்னொரு கலரும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து வயலட் கலர். ஸோ இந்த 3 கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வயலட் கலர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிற கலர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எதிர்பார்த்த கலர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. பார்க்கலாம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி 12 கலர்ஸுமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது ரெடி பண்ணால் மட்டும் போதாது, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, வாட்டர் கலர் மாதிரியே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 கலர்ஸ் தான். ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ, இந்த 3 கலர் பேசிக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம பேப்பரில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் இங்க்கு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ரெட் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது நீங்கள் இன்னொரு கலர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா அந்த ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலர் எடுங்க. இல்லைன்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கலர் வந்து வேறு கலர் மாதிரி தெரியும். ஸோ அதுக்காகத்தான். இப்போ நான் எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இது மஞ்சத்தூள் அப்படிங்கிறதுனால அது தூள் கன்சிஸ்டன்சியில் இருந்தனால அது ஒரு மாதிரி திக்காக இருந்துச்சு. அங்கங்கே தூள் மாதிரி இருந்தது. மற்றது எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக வாட்டர் கலர் எஃபெக்டே இருந்தது. இப்போ ப்ரௌனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த க்ரீன் கலர், அதாவது இந்த லைட் க்ரீன் இருக்குல்லவா, அது மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. அதாவது பச்சை பயிறு இருக்கும் இல்லையா, அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு. அது மஸ்டர்ட் கலர் மாதிரி இருந்தது.
ஸோ மற்ற கலர்ஸ் எல்லாமே நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் கலர் கரெக்டாக இருந்தது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அது கரெக்டான கலரில், அதாவது நம்ம என்ன கலர்னு நினச்சி பண்ணமோ அதே கலர் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்டர் கலர் டக்குன்னு நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா இந்த 3 கலர்ஸை பேசிக்காக வச்சு நீங்கள் மற்ற எல்லா கலர்ஸுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக கலர் பண்ணோம் இல்லையா, அந்த கலர் மட்டும் நீங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளாக் இங்க் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சார்கோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வாட்டர் கலர் மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் இருக்குல்லவா, அது மட்டும் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம், அதனால அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருந்துச்சு. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சுகாஸ் கேலரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஹோம்மேட் ஐடியாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் ரீயூசிங் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு ஐடியாவோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.